புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தாவக அரசினுடைய உச்சம் என்னவென்று சொன்னால், மக்கள் பெரிதாக எங்களை போன்றவர்களெல்லாம் பழிவாங்குவதனுடைய உச்சம்தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த ரைடு. என்ன காரணம்னா, 2 நாளைக்கு முன்னால நேற்றைய முந்தைய தினம் புதிதாக வந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது திட்டமிட்டு 2017 2026 வரை என்று ஒரு குறிப்பிட்ட ஆண்டை சொல்லி ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அவர். அப்பொழுது நான் எழுந்து ஆதாரத்தோடு பேசுங்கள், அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டிவிட்டு தான் சொல்லுவதுதான் இதுவரைக்கும் மரபு என்று நான் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை அவர் மீது வைத்துக் கொண்டே இருந்தேன். அதற்கு பின்னால் எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அவர்கள் எழுந்து எனக்கு மைக்கு கொடு என்று சொன்னார். நான் பேரவைத் தலைவரை பார்த்து, எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டும், எனவே அவருக்கு மைக்கு கொடுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி நின்று கொண்டிருந்தேன். அது எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டினாங்க, நீங்களே பார்த்திருக்கலாம் அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு. அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று சொன்னால், நாங்கள் நின்ற இடத்திலே ஆதாரத்தை காட்டுங்கள், ஆதாரத்தை கொடுங்கள் என்று சொன்னோம். எதுவும் பதில் சொல்லலை. பேரவைத் தலைவர்கள் முதலமைச்சர் பேசிவிட்டு கடைசியாக தான் அவர் பதில் சொல்லுவார்னார். அப்படிலாம் இல்லை, குற்றச்சாட்டு ஒன்று சொன்னாக்கா அதுக்கு ஆதாரத்தை காட்டணும். இது வரைக்கும் சட்டமன்றத்தில் அப்படித்தான் நடைபெற்றிருக்கிறது, அதுதான் மரபு, அதுதான் முறை. ஆனால் ஆதாரத்தை காட்டிட்டு முதலமைச்சர் பேச சொல்லுங்கன்னும் தொடர்ந்து அவர்கள் அனுமதிக்கலை. அதுக்கு பின்னால் அவர் எங்களை வெளியே தூக்கி போடலான்ற ஒரு நிலைக்கு போய்விட்டார். அது ஆனால் நாங்கள் எல்லாமே அமைதியாக வெளியேறிவிட்டோம். அன்றைக்கு நான் அவரை கேட்ட கேள்வி அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் 2022 எங்கோ கரூரில் ஏதோ ஒரு அலுவலகத்தில் நடந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை மையப்படுத்தி என் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் செஞ்சாக்கா நாங்களாம் பயந்துருவோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மிசாவை பார்த்த இயக்கம், இந்த இயக்கம் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இன்னைக்கு ரைடு பண்ணலாம், வழக்கு தொடரலாம், நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. நாம் கடைசியாக நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான். எனவே நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதி என்பதை நான் கட்டாயம் பொறுப்பு பண்ணுவேன். ஆனால் எனக்கு மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் என்ற ஒரு பழமொழி உண்டு. என்னை பொறுத்தளவுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பரிசுத்தமானவன், எந்த தவறும் செய்யாதவன். இவங்க திரும்ப திரும்ப இவங்க சொல்றதாலே, ஒரு பொய்யை பலமுறை சொல்வதாலே அது உண்மையாகிட முடியாது. அதனால் சொல்றேன், நீதிமன்றத்துக்கு நான் செல்வேன், நான் நிரபராதி என்பதை நான் காட்டுவேன்.